ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனலிலிருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கேழ்வரகு கூழோட பச்சை மிளகா, மாங்காய், உப்பு சேர்த்து நறுக்கி அதோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அதில் இருக்கிற சுவை தான் அடிச்சிக்கவே முடியாதுங்க. நான் இதை ஆணித்தரமாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இது சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் வருது, அதை எப்படி செய்முறை செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நண்பர்களே, இப்போ பாருங்க, இந்த பச்சை மிளகா, உப்பு, மாங்காய் நறுக்கின சைட் டிஷ், அதோட கூழ் இருக்கு. இது கடி கடிச்சிங்க, இப்படி குடிச்சிங்க, அட்டகாசமா இருக்குங்க. சுவையே. இது நான் சும்மா பேருக்கு சொல்லல, இது அனுபவிச்சாதான் தெரியும், அந்த அளவுக்கு டேஸ்ட். ஒரு 1/2 கிலோ கேழ்வரகு மாவை போதுமான தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் நல்லா கரைச்சிக்குங்க. நல்லா ஃபுல்லாக நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு 12 மணி நேரம், 10லேருந்து 12 மணி நேரம் நீங்கள் அதை அப்படியே மூடி வச்சிடணும். ஏன்னா அது பொங்கி வர்றதுக்காக. நல்லா அது பொங்கி வரும். அவ்வளோதாங்க. ஒரு பாத்திரத்தில், அதாவது அலுமினியம் பாத்திரத்தில் ஒரு 100 கிராம் பச்சரிசி நொய்யை எடுத்து கலந்து போதுமான தண்ணி விட்டு அதை நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கேழ்வரகு மாவை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது நல்லா இப்போ புளித்து போதுமான அளவு கரெக்டான லெவலுக்கு இருக்குது, பொங்கியும் வந்திருக்கு. அது ஒரு 10 மணி நேரம் இருந்தால் அந்த அளவுக்கு வந்துடுங்க. மினிமம் 10 மணி நேரமாவது இருக்கணும். இப்போ இந்த அரிசி நொய் அரிசி இருக்கு இல்லையா, அது நம்ம இப்போது எப்படி சாதம் வேகிற அளவுக்கு சாதம் எப்படி வந்திருக்கும் அந்த லெவலுக்கு இதை வேக வைக்கணும், நல்லா கொதிக்க வச்சுட்டு. இப்போ அந்த கேழ்வரகு மாவு அந்த புளிச்ச மாவு இருக்கு இல்லையா, அது இதில் போட்டு நல்லா கலந்துடணும். இது முக்கியமாக என்னென்னா, இந்த அலுமினியம் பாத்திரம் எதுக்கு அலுமினியம் பாத்திரத்தில் வைக்கிறோன்னா, அது அடி பிடிக்காமல் இருக்கும். ஷிம்மில் வச்சிடணும். அதனால தான் ஷிம்மில் வச்சு இதை நீங்கள் கலக்கணும். கேழ்வரகு மாவை இதில் ஊற்றும்போது நல்லா கலந்துடணும். இது மாதிரி ஆகிடும். இது பக்காவான கேழ்வரகு கூழ் ரெடி. இப்போ நம்ம முக்கியமான ஒரு சைட் டிஷ் வந்திருக்குங்க. அதாவது கேழ்வரகு கூழுக்கு சைட் டிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னா, இந்த பச்சை மிளகா, கல்லுப்பு, மாங்காய் ஒட்டு மாங்காய், அதாவது நாங்கள் ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம். இது கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த மாங்காவை இது மாதிரி நறுக்கி வச்சுங்க, இல்லை அரிஞ்சு வச்சுங்க. இது மாதிரி தட்டில் இந்த பச்சை மிளகாவை உப்போடு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா நசுக்கிக்குங்க, இடிச்சுங்க. இடிச்சிட்ட பிறகு அதில் இந்த மாங்காய் பத்தியை அதில் போட்டு நல்லா நசுக்குங்க. இப்படி நசுக்கும்போது என்ன ஆகும், அந்த பச்சை மிளகா, அந்த உப்புலாம் போட்டு நல்லா அந்த மாங்காயில் நல்லா ஊறிடும். ஊறின உடனே உங்களுக்கு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷு கேழ்வரகு கூழுக்கு ரெடி ஆகிடும். இது ஊர்லலாம் இது நிறைய பேர் அம்மிலையும் வச்சு செய்வாங்க. எங்கள் அம்மாவும் அப்படி தான் செய்வாங்க. இங்கே இது மாதிரி ஒரு கல்லில் இருந்தால் அதில் செஞ்சுக்கலாம். நம்ம கூழ் இந்த பச்சரிசி நொய் சாதத்தோடு கரைச்சி அதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு 6 மணி நேரம் ஆற விட்டிங்கன்னு வச்சிங்களேன், நல்லா கட்டியாகிடும். அந்த கட்டியான கூழை நம்ம இது மாதிரி கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 2-3 நாள் கூட சாப்பிட்லாம். நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பும் கொஞ்சம் தயிரும் லைட்டாக விட்டுக்கிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு தேவையானாலும் கண்டிப்பாக போட்டாங்கன்னா, தயிர் வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணானவங்க விட்டுடலாம். அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் இதுதான் மெத்தடு. இது சூப்பராக இருக்கும். இந்த கூழ் கரைச்சி வச்ச இந்த கூழ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு நம்ம தேவையான சொம்பில் ஊற்றிக்கின்னு இந்த சைட் டிஷ்ஷு பாருங்க, பச்சை மிளகா, உப்பு, மாங்காய் நறுக்கி வச்ச சைட் டிஷ் எப்படி இருக்குது பாருங்கள்.
கேழ்வரகு கூழ், அதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து இந்த பச்சை மிளகாய், உப்பு, மாங்காய் அப்படின்றத பார்த்தோம். அது எப்படி செய்யணுன்றதையும் பார்த்தோம். ஆனால் முக்கியமானது, அதை விட முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த பச்சை மிளகாய், கேழ்வரகு, மாங்காய் இது 3 சாப்பிடுவதால் நமக்கு என்ன மாதிரியான நல்லது நன்மைகள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தினமும் ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே அது போன்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து இதில் அதிகமாக இருக்குது. கலோரிகள் மிக குறைவு. அதனால் என்ன ஆகும், மெட்டாபாலிசம் வந்து உடலில் இருக்க மெட்டாபாலிசம் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரத்தத்தில் உள்ள கொழுப்பு, அப்புறம் இந்த ட்ரைக்ளசரைடு அளவு வந்து ரொம்ப குறைக்க உதவுது. இதனால் உங்களுக்கு இதய செயல்பாடு வந்து முறையாக பராமரிக்க உதவுகிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த சிலிக்கான் சத்து அதிகம் அதில் இருக்கிறதால தலையில் இருந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வந்து இது ரொம்ப உதவுது. அது வந்து என்ன ஆகும்னா, முடி உதிர்வதை இது வந்து குறைக்க வழி செய்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வந்து இந்த பச்சை மிளகாய் டெய்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன் உணவில், அதில் இருக்குது. அதனால் சர்க்கரை வந்து அளவு வந்து சமநிலையில் இருக்கும். அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா, வயிற்று புண்ணு, தொண்டை புண்ணு, அல்சரு போன்ற பிரச்சனை உள்ளவர் வந்து பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. அதேமாதிரி இந்த வயிற்று வலி இருக்கிறவங்க, வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்களும் கொஞ்சம் இதை கொஞ்சம் அளவோட பயன்படுத்த வேண்டும். அடுத்தது கேழ்வரகு உணவு பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அதை பார்க்கலாம். கேழ்வரகு வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கும், நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கும். அதனால் செரிமான உறுப்புகளின் நலத்தை வந்து இது மேம்படுத்தும். அது இல்லாமல் கால்சியம் சக்தி அதிகம் உள்ளது. பற்கள், எலும்புகளின் உறுதித்தன்மையும் இது வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கும் இது வந்து வழிவகுக்கும். உடல் உஷ்ணம் அதிகரிப்பதை இது வந்து தடுத்து உடலை குளிர செய்யும். அதனால தான் இந்த சம்மர் சீசனில் இது அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பதற்றம், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களாம் வந்து கேழ்வரகு வந்து நரம்புகளை வந்து வலுப்படுத்தி சத்துக்கள் அதிகம் உள்ளது இதில். அதை வலுப்படுத்துறதுக்கு உடல் மற்றும் மனநலம் மேம்படும் கண்டிப்பாக. அதேமாதிரி இந்த தாய்ப்பால் அருந்தும் வயதில் இருக்கும் குழந்தைகளை கொண்ட பெண்கள் வந்து இந்த கஞ்சி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கேழ்வரகு கஞ்சி இது வந்து அடிக்கடி சாப்பிடுவதால் தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்குன்றாங்க. உடல் சக்தி அதனால் தாய்மார்களுக்கு வந்து அதிகமாக பெருகும். இந்த கேழ்வரகு கூழ் மற்றும் களி இது வந்து அதிகமாக சாப்பிடும்போது இன்னொரு முக்கிய பெனிஃபிட் என்னென்னா, சுருக்கங்கள் ஏற்படாது, தோல் ரொம்ப பளபளப்பாக இளமை தோற்றத்தை உண்டாக்குது. சரி, அடுத்தது மாங்காய். இது மாங்காய் கூட நிறைய பேருக்கு தெரியாது. மாங்காய் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் இந்த ஹீட்டு அதனால் சாப்பிட மாட்டோன்றாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, மாங்காய் உண்மையில் சாப்பிட்டா உடலில் வெப்பம் தனியே தான் செய்யுமா. அது நல்லா புரிஞ்சுங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, அதிகப்படியான அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதில் வந்து நிறைஞ்சிருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கதால் புற்றுநோயை வந்து இது எதிர்த்து போராடுவதிலும் சரும சுருக்கத்தை போக்குவதிலும் இது மிகவும் சிறந்ததாக விளங்குகிறது தான். அதேமாதிரி வைட்டமின் ஏ இதில் அதிகமாக உள்ளது. மாம்பழத்தில் இன்னொன்று என்னென்னா, கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கும் இதுலேயும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவு வந்து ஒரு கட்டுப்பாடான வச்சுக்கிறதுக்கு உதவுகிறது. சருமத்துக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சருமத்துக்கு மிகவும் சிறந்தது. வைட்டமின் இ அதிகம் உள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுவையான உணவு மட்டும் இல்லை, நம்ம ஆரோக்கியத்துக்கும் இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நான் இன்னும் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை போட்டுன்னே இருப்பேன். நன்றி, வணக்கம்.